ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது உன் மனசுல உள்ளத இந்த சாயப்பா அப்படியே படம் பிடிச்சு காட்ட போறேன். நான் உன் வீட்டில் இருந்தா மட்டும்தான் என்னுடைய இந்த பதிவை ஒன்னால கேட்க முடியும். இப்போது இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்கேன்றத முழுவதுமாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோட என்னுடைய வார்த்தைகளை கேட்டீங்கன்னா, இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இப்போதே உன்னை விட்டு விலகி போயிடும். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். துன்பமும் துயரமும் கவலைகளும் அனைத்தும் நீங்கி உன் வாழ்க்கையில அன்பும் பலமும் செல்வமும் பெருகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில எப்போதும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைச்சு இருக்கட்டும். எனக்கு அன்பான, எனக்கு பிரியமான பிள்ளையாகிய உனக்கு பக்கத்தில் இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் காரியங்களை செய்ய தொடங்கு. கண்டிப்பா நிச்சயமாக உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அளவில்லாத பக்தியோட எப்போதும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன் கூட நான் இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தரப்போறேன். உன் பாரத்தை என் மீது நீ இறக்கி வச்சினா அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டு உன்னை பாதுகாப்பேன்னு செல்லமே. நீ துவண்டு போகும் சமயத்துல உனக்கு துணையாக யாருமில்லையே நினைச்சு கலங்க வேண்டாம். உனக்கு துணையாக உன்னை ஊக்கப்படுத்த நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். தேவைக்கு அதிகமாக எதுவும் உனக்கிட்ட இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை எப்போதும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய். அது இன்னும் இன்னும் பல மடங்காக உன் வாழ்க்கையில பெருகும். நீ கேட்ட அனைத்தையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கலைனாலும் உனக்கு எது மிக சரியான தேவையோ அதை நிச்சயமாக கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில எந்த தேவையும் நிரந்தரமாக இருக்க விடாம நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து ஆசீர்வதிக்க நான் தயாராகவே இருக்கிறேன் என் தங்கமே. வாழ்க்கையில எப்போதும் நீ கவனமாக இருக்கணும். உன்னை சுத்தி இருக்கிறவங்கல்ல உன் பிரச்சனையை தீர்த்து உனக்கு உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டப்படுறதை பார்த்து இன்னும் உனக்கு துயரத்தை கொடுத்து நீ வேதனைப்படுவதை பெரிதுபடுத்தி ரசிக்கும் மனிதர்கள் தான் அதிகம். உன் வாழ்க்கையில உனக்கு யார் வேண்டும் என்பதை விட யாரெல்லாம் வேண்டாம் என்பதை முதல்ல முடிவு செஞ்சு அவங்கள விட்டு விலகி நில்லு. அதன் மூலமாக உனக்கு மன அமைதி கிடைக்கும் அல்லவா. நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களுக்கு நல்ல குணத்தையும் நன்னடத்தையும் பரிசாக அளித்து அவர்களை மகிழ்வோடு வாழ வைப்பேன். யாரு தீய சக்திங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேனோ அவர்களுக்கு கெட்ட குணங்களையும் ஆணவங்களையும் பரிசாக கொடுத்து நாங்கிற மமதையில மிதக்க விட்டு அவர்களை அழித்து விடுவேன். எப்போதும் யார் உன்கிட்ட உதவி கேட்டு வந்தாலும் உணவு கேட்டு வந்தாலும் யாசகம் கேட்டு வந்தாலும் கூட அவங்க மனசு புண்படாத அளவுக்கு உன்னால முடிஞ்சதை செய். எதுவுமே செய்ய முடியலைனாலும் கூட கனிவான ஆறுதலான வார்த்தைகளை பேசி அனுப்பு. உன் கூட இருந்தவங்க எல்லாருமே மாறிட்டாங்கன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. அவர்களின் தேவை முடிஞ்சிட்டதால உன்னை விட்டு ஒதுங்கி போயிருக்காங்கன்றது தான் உண்மை. ஒரு சிலர் மாறினது உனக்கு மன வருத்தத்தை கொடுத்தாலும் அது அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ கடந்து போக கத்துக்கோ என் செல்லமே. எப்பவுமே உன் வாழ்க்கையில நீ கத்துக்க வேண்டிய ஒரே விஷயம் ஒண்ணுதான். உனக்கான நேரம் வரும் வரை மற்றவர்கள் உனக்கு தரும் வழிகள் கஷ்டங்கள் அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாமே நன்மைக்கேன்னு கடந்து போ. உன்னை காயப்படுத்துறவங்களே உன்னுடைய கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் காலத்துக்கும் பதில் சொல்லும்படி நான் சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பேன். உன்னை யாராவது கஷ்டப்படுத்திட்டு அவங்க சந்தோஷமா இருக்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். இப்போதே உன் மன கவலைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். உன்னுடைய நல்ல கருத்துக்களையும் நீ சொல்லும் விஷயங்களையும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நிராகரிக்கிறாங்களே நினைச்சு மனசுடைஞ்சு போகாத. உன்னிடம் பணம் பதவி புகழ் இருந்தா மட்டும்தான் இந்த சமூகத்தில் உன் பேச்சு மதிக்கப்படும். அதனால வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கிக்கிட்டு அந்தஸ்தை உயர்த்திக்கிட்டு அப்புறமா நீ சொல்ல வர்றத சொன்னீன்னா அது பயனற்றதாக இருந்தாலும் கூட இந்த உலகம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடும். இந்த உண்மைய நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னை தவிர நீ வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு இந்த சாயப்பா ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நீ வணங்கும் அனைத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன் என் செல்லமே. உன்னை சுத்தி இருக்கிறவங்கள ஒரு சிலருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்காம போனாலும்
அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நீ மாறணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உனக்கு பிடிச்சது மாதிரி உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வேறு வழியே இல்லாத வாழ்க்கை பயணமும் இல்லை. உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு பக்க கதவுகள் மூடப்பட்டிருந்தால் இன்னொரு பக்க கதவுகள் உனக்காக நிச்சயமாக திறக்கும். நீதான் அனைத்தையும் கடந்து உனக்கான நல்ல வழிகளை தேடி போகணும். உன் வாழ்க்கையில வெற்றி கிடைப்பதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். சர்வ சக்தியோட சந்தோஷத்தோடு சகல ஐஸ்வர்யங்களோடு நீ வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு உதவியாக இருப்பேன் என் செல்லமே. என் மேல பரிபூரண நம்பிக்கை வச்சு பக்தியோட மனமுருகி நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் இந்த சாயப்பா உனக்காக ஓடி வருவேன். நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன்னையும் இந்த உலகத்தையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உனக்காக சுறுசுறுப்போடும் சர்வ சக்தியோடும் ஏங்கிக் கொண்டேதான் இருப்பேன். நீ எப்போதும் உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. நீ காணும் காட்சிகள் அனைத்திலும் மகிழ்ச்சியை உணரும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு நீ என்ன முயற்சியை செஞ்சாலும் அது எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன். உன் மனசு எதை அடையணும்னு ஆசைப்படுதோ அதை நிச்சயமாக அடைவதற்கு வழிகாட்டுவேன். உன் மனசுல நீ எதிர்பார்க்கும் மாற்றங்களையெல்லாம் நான் கொண்டு வரத்தான் போகிறேன். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் நீ ஆசைப்படுறதும் ஆனால் அது அமையாம நீ கஷ்டப்படுறதும் அனைத்தும் நான் அறிவேன் என் செல்லமே. உன்கிட்ட இருக்க பணம் எவ்வளவு தொலைஞ்சு போனாலும் அது தப்பு இல்லை. ஆனால் பணத்துக்காக உன் சந்தோஷமான வாழ்க்கையை நீ தொலைச்சிடக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா மனித வாழ்க்கைக்கு பணத்தை விட மிகவும் முக்கியமானது சந்தோஷமும் என்பதை மறந்து விடாதே. இந்த கப்பலும் இந்த கடலும் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தாலும் கப்பல் மனிதனை காப்பாற்றக்கூடியது, கடல் மனிதனை மூழ்கடிக்கக்கூடியது தான். அப்படி இந்த உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அதிக அளவில் இருக்கக்கூடிய நீர் பரப்பாக கடல் இருந்தாலும் அந்த உலகத்தை அழிக்கக்கூடிய இந்த கடலால் ஒரு துளி எண்ணெயை கூட மூழ்கடிக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதனால எதுல என்ன திறமை இருக்கும், யாருக்கிட்ட என்ன குறை இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. நீயாகவே யாரையும் குறைவாக எடை போடாதே. எப்போதும் எல்லாரையுமே உனக்கு சமமாக நினைக்க பழகு. உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை விட்டு விலகி போய் உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன். நல்லவராக நடிக்க எல்லாராலும் முடியும், ஆனால் நல்லவராக வாழ ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இரு, ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தில் நல்லவர்களை மனிதர்கள் ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து அதற்கேற்றாற் போல நடந்து கொள். உனக்கென படைக்கப்பட்டது ஒருபோதும் உன்னை விட்டு வேறு யாருக்கும் போய்விடாது. நீ மட்டும் தொடர்ந்து நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தீனா அது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீ செல்லும் இடமெல்லாம் இந்த சாயப்பா உனக்கு துணையாக வந்துக்கிட்டே தான் இருப்பேன்றதை மறந்துடாதே. உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நான் இருந்து உன்னை பாதுகாக்கும் போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? இனிமே எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயம் நல்லபடியாகவே நடத்தி முடிப்பேன்.